வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை போட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 வத்தல், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக உப்பு, ஒரு 5-6 பூண்டு பல் நல்லா கொரகொரன்னு திரித்து எடுத்துட்டு பலாக்கொட்டையை குக்கரில் போட்டு ஒரு 8 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம். பலாக்கொட்டை அவிச்சா நல்லா அரைப்பட்டு வந்துடும் நமக்கு ஒன்று போல். ரொம்ப மாவாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு இருக்கட்டும். தேங்காய் பூ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, நம்ம கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லி இலை, அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட வேண்டியதான். உப்பு வத்தல் அரைக்கும் போதே அரைச்சாச்சு போதும். இது எல்லாத்தையும் நம்ம வடைக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டி, பருப்பு வடைக்கு இருக்கிற மாதிரி மொந்தமாக தட்டாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்ச பிறகு அடுப்பில் எண்ணெயை வச்சு சூடு பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த வடையை தூக்கி நம்ம உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். அரிசி மாவு போட்டிருக்கனால பிரிஞ்சு வராது, எல்லாம் நல்லா ஒட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். வீட்டில் இப்போ பலாக்கொட்டை சீசனில் நிறையவே கிடக்கும். ஈஸியாக ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம்.